பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி மனசு உடஞ்சி போய் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போகலான்னு வரும்போது இங்கே சிவானியும் பொன்னி கூடயே வந்துடுறாங்க. பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கும்போது பொன்னிக்கு தெரியாமல் பொன்னியோடைய மூஞ்சில் ஒரு மாஸ்கை போட்டுட்டு சிவானியை கடத்திட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த பொன்னிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. சிவானியை யார் கடத்திட்டு போனானே தெரியலையே, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பொன்னி தேடி பார்க்குறாங்க. அப்போது அந்த பூங்கோடைய செக்யூரிட்டி சொல்கிறாரு, மா ஒரு 2 பசங்க வந்தாங்கம்மா, அந்த ஆம்னி வேனில் தான் அந்த பாப்பா கடத்திட்டு போனானுங்கம்மா, ஆனால் அந்த வண்டி நம்பரே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல பொன்னிக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வராங்க. இங்கே பொன்னி அழுதுட்டு வரதை பார்க்குற சக்தி, சண்முகம், அப்புறம் சந்திரசேகர் 3 பேருமே, என்னாச்சுமா பொன்னி, வெளில போகிறேன்னு சொன்னேன், ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர, என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, ஐயோ மாமா மிகப்பெரிய பிரச்சனை மாமா, அது என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமான்னு இங்கே பொன்னியால் உடனே இங்கே பவானி அப்புறம் ஜெயான்னு எல்லாம் வந்துடுறாங்க. சந்திரசேகர் கேட்குறாரு, என்னாச்சுமா பொன்னி, அல்லாமா உண்மையை சொல்லுமா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மாமா நான் இங்கேருந்து கிளம்பி வெளியில் போகலான்னு போயிட்டு இருந்தேன் மாமா, அப்போதைக்கு சிவானி என் பின்னாடியே ஓடி வந்துட்டேன் மாமா, நான் எவ்வளோ சொன்னேன், சிவானி கேட்கல, பக்கத்தில் பூங்கால போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். சரிம்மா அதுக்கு என்னம்மா அப்படின்னு சந்திரசேகர் கேட்க, இல்லை மாமா நானும் பொன்னியும் போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் மாமா, அப்போ திடீர்னு யாரோ என் மூஞ்சில் மாஸ்கை போட்டுட்டு சிவானியை கடத்திட்டு போயிட்டாங்க மாமா, யாருன்னு தெரியல மாமா, 2 பேரா மாமா, ஒரு ஆம்னி காரில் கடத்திட்டு போயிட்டாங்க மாமா, அந்த செக்யூரிட்டி தான் மாமா சொன்னார் அப்படின்னு சொல்ல பவானி வந்து, ஏய் இங்கே பாரு, என்ன நினச்சிட்ருக்கேன், ஒன்று யார் என் பொண்ணு அழைச்சிட்டு போக சொன்னா, அப்பா இவன் வேணும்னு தான்ப்பா பண்ணுறா, என் வீட்டுக்காரரை தேவையில்லாத பழி போட்டு அவரை ஒரு நடப்பணமாக ஆக்கிட்டா, அவர் இன்னமும் அந்த குற்றம் வச்சிருந்து வெளியே வராமல் தவிச்சிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் இவ சிவானி அழைச்சிட்டு போய் எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறா, எனக்கு என்னமோ இவன் மேலேதான்ப்பா டவுட்டாக இருக்குது, இவ என் பொண்ணு இதை பண்ணிட்டாப்பா, இவளை விட மாட்டப்பா சும்மாவே அப்படின்னு பவானி ஓடி போய் பொன்னி அடிக்கிறாங்க. டக்குன்னு அந்த நேரத்தில் சக்தி வந்து தடுக்கிறாரு, அக்கா சும்மா நிப்பாட்றியா, எதுக்கு எடுத்தாலும் பொன்னி பொன்னி பொன்னி, அவள் தான் சொல்கிறாள சிவானி நான் அழைச்சிட்டு போகலை, சிவானி தான் என் பின்னாடியே ஓடி வந்துட்டான்னு சொல்லிட்டு, என்னடா என்ன உன் பொண்ணாடி சப்போர்ட் பண்ணி பேசுறியா, ஏன் சிவானி சின்ன பொண்ணு, அவள் ஓடி வந்தா என்ன, இப்போ அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போன அறிவு இல்லையா அவளுக்கு அழைச்சிட்டு போனா அப்படின்னு சொல்ல, ஐயோ அக்கா சிவானி காணா போயிட்டா, பொன்னி தான் சொல்கிறாள, இப்போ அடுத்த கட்டமாக காணா போன சிவானியை யார் கடத்திருப்பா, சிவானிக்கு என்ன ஆச்சு, அவளை எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசிப்பியா, அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொன்னி பொன்னின்னு பொன்னியவை குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சக்தி கத்த, இங்கே பாரு சக்தி, நீ தேவையில்லாத தலையிட அந்த பிரச்சனை இல்லை, இவ தான் ஏதோ பண்ணிட்டா, அப்பா நீ கிளம்புங்கப்பா, நாம் ஸ்டேஷனில் போய் பொன்னி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்ல, பொன்னி ஒன்று, ஐயோ நிப்பாட்டுறீங்களா, நான் சொல்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு ஏன் மேலே தான் சந்தேகம், நீங்கள் வேணால் கிளம்பி அந்த பூங்காக்கு வாங்க, அந்த பூங்காவில் இருக்க செக்யூரிட்டி கேளுங்க, சிவானி பாப்பா யார் கடத்திட்டு போனால் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்ல, சக்தி ஒன்று, ஆமாப்பா எல்லாம் கிளம்புங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக போகிறாங்க. போனால் இங்கே செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஆமாங்க ஒரு 2 பேர் வந்து திடீர்னு ஒரு குழந்தை தூக்கிட்டு ஓடினானுங்க, நானும் பிடிக்க வெட்டிகிட்டே போனேன், அதுக்குள்ளே நம்பரே இல்லாத ஒரு ஆம்னி காரில் ரொம்ப வேகமாக போயிட்டாங்க, இந்த பொன்னி பாப்பாவும் பின்னாடியே ஓடுனுச்சு, ஆனால் பிடிக்க முடியலமா அப்படின்னு சொல்லவும் இங்கே எல்லாருக்குமே அப்போ தான் புரியுது, பொன்னி சொன்னது உண்மை தான், பொன்னி மேலே தப்புமே இல்லை, யாரும் 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே பவானி கால் பண்ணி சுந்தரத்தை சொல்லி அழுகுறாங்க, ஏங்க இந்த பொன்னி இருக்காளங்க சிவானியை பார்க்குக்கு அழைச்சிட்டு போய் அவளை காணடிச்சிட்டாங்க, சிவானி யாரோ 2 பேர் கடத்திட்டு போட்டா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, சுந்தரவனே பவானி என்னாச்சு பவானி, நீ அழாத ஃபஸ்ட்டு இருமோல, நீ ரிலாக்ஸாக இரு, நான் வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்துடுறாரு. இங்கே சுந்தரத்திட்ட சொல்லி பவானி அளவும் உடனே சுந்தரம், ஏ பொன்னி என்ன வேணும் பழி வாங்குறியா நீ, தேவையில்லாமல் என் மேலே பழியை போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்ப பார்த்த, நான் போகலன்னு சொன்னதும் இப்போ என் பொண்ணை கடத்திட்டியா நீனு அப்படின்னு சொல்ல, சக்தி ஒன்று, மாமா என்ன மாமா அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, செக்யூரிட்டி சொல்கிறாரு யாரும் 2 பேர் கடத்திட்டு போனாங்கன்னு சொல்கிறாரு, இருந்துமே எல்லாரும் பொன்னியவே குறை சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீ சும்மா அவள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, காணா போனது ஏன் பொண்ணு சக்தி அப்படின்னு சுந்தர் சொல்ல, மாமா அதுதான் நானும் சொல்கிறேன், காணா போனது உங்கள் பொண்ணு தான், எங்களுக்கும் அந்த பொண்ணு மேலே அக்கறை இருக்குது புரியுதுங்களா, அந்த பொண்ணு காணா போச்சு, வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, சுந்தரத்துக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது, ஒருவேளை இது தாஸோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, பவானி ஒரே நிமிஷம் பவானி வரேன் பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் தாஸ்க்கு கால் பண்ணுறாரு. இங்கே தாஸ் பார்த்துட்டு, வா மச்சான் வா, இப்போ நீ வரையா என் லைனில் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் அட்டன் பண்ணுறான். சுந்தரம் ஒன்று, தாஸ் எங்கே இருக்கு தாஸ் எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, ஏன் மச்சான் என் மேலே அம்பூட்டு பாசமா அப்படின்னு கேட்க, தாஸ் விளையாடாத உண்மையை சொல்லு,
என் பொண்ணு சிவானி எங்கே, நீ கடத்துனியா அப்படின்னு கேட்க, என்ன மச்சான் காலைல அவ்வளோ வீராப்பாக பேசினேன், இப்போ என்னமோ குரலில் இவ்வளோ பதட்டமும் பயமும் தெரியுது அப்படின்னு சொல்ல, சுந்தரவனே ஐயோ தாஸ் இப்படிலாம் பேசாத, உண்மையை சொல் தாஸ், என் பொண்ணு உங்ககிட்ட இருக்காளா அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி மச்சான், உன்னை தவிர உன் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணுன்னா அது என்னால் தானே மச்சான் முடியும். நீ காலைல பேசின பேச்சுக்கு அப்பயே உன் பொண்ணை வகுந்து போகலான்னு நினச்சேன். ஆனால் சின்ன பொண்ணாக இருக்கா, அவளை எங்கேயாவது கொண்டு விற்றா கூட ஒரு 5 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன். ஆனால் நீ தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கன்னு சொன்னேன். அதான் உன் பணம் தூக்கிட்டேன். இப்போது நானும் என் தங்கச்சும் ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம். போகிற போக்கில் உன் தங்கச்சி கொண்டு போய் எங்கேயாவது விற்றுட்டு வர பணத்தை வாங்கிட்டு ஊருக்கே போகலான் இருக்க மச்சான் அப்படின்னு சொல்ல, ஐயோ தாஸ் நீ என்ன ஏன் இப்படி பண்ணுற, நான் என்ன உனக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டேன், ஏதோ கோவத்தை சொல்லிட்டேன் தாஸ், இப்போ என்ன உனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும் அவ்வளோதானே, நான் எடுத்து தரேன், என் பொண்ணை விட்டு தாஸ் அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் 5 லட்ச ரூபாயா, அது நான் கேட்டனே கொடுத்துருந்தா ஓகே, நீ தான் தர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துன்னு சொல்லிட்டியே, இப்போ நான் ரிஸ்க் எடுத்து உன் பொண்ணையே கடத்திட்டேன், உன் பொண்ணுக்கு தான் விலையை சொல்லி, இப்போது என் தங்கச்சி வயிற்று வளர விலை 5 லட்சம், அதை நீ கொடுத்துரு, ஆனால் உன் பொண்ணு உனக்கு வேணும்னா அதுக்கான விலையை நீ கொடுத்தாக்கணுமே அப்படின்னு சொல்ல, ஐயோ தாஸ் சொல்கிறது கேள் தாஸ், உனக்கு இப்போ எவ்வளோ தான் வேணுங்கிற சொல்லு அப்படின்னு சொல்ல, என் தங்கச்சியை கர்ப்பம் வாங்கினதுக்கு கலைக்கு 5 லட்ச ரூபா, உன் பொண்ணை பத்திரமா நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அதுக்கு 20 லட்ச ரூபா வேணும், மொத்தம் 25 லட்சம். நீ கொண்டு வந்து கொடுக்குறதா இருந்தால் சொல்லு, எந்த இடம்னு சொல்கிறேன், வந்ததும் உன் பொண்ணை உங்ககிட்ட விட்டுட்டு என் பணத்தை வாங்கிட்டு என் தங்கச்சி அழைச்சிட்டு நான் பாட்டுக்கு என் ஊருக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தாஸ் நீ பண்ணுறது ரொம்ப ஓவர் தாஸ் அப்படின்னு சொல்ல, இங்கே தாஸ் சொல்கிறான், நான் பண்ணுறது ஓவர்னு தெரியும் மச்சான், என்னை பண்ண வச்சது நீ தானே மச்சான், நீ நான் கேட்ட மாதிரி 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தனா அமைதியாக போயிருப்பேன், ஆனால் நீ என்ன பண்ண, என்ன சொரிஞ்சு விட்ட, இப்போது 2 பேர் ரெடி பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து உன் பொண்ணை கடத்திருக்கேன், பணம் தரியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு தாஸ் கேட்க, உடனே இரு தாஸ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுறாரு. சுந்தரம் உடனே பேசுறாரு, இங்கே இப்போ தான் ஒருத்தன் ஃபோன் அடித்தான், மாமா பொண்ணு காண பண்ணது உண்மைதான் மாமா, பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை போல, ஒருத்தவன் கடத்தி வச்சிருக்கானா, நம்ம பிஸ்னஸ் எதிரி போல, அவன் 25 லட்ச ரூபா பணம் கேட்குறான், 25 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை விட்டுறேன், இல்லைனா சிவானியை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான் மாமா அப்படின்னு சொல்ல, இங்கே சந்திரசேகர் உடனே என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, 25 லட்ச ரூபாயா, இல்லை மாமா அவன் 30 லட்ச ரூபா பணம் கேட்டான், நான் 25 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்ல, ஐயோ மாப்பிள்ள இதில் போய்லாம் பேரம் பேசாதீங்க, அந்த 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சிவானி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சக்தி ஒன்று என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, நம்ம போலீஸில் கம்மியாக கொடுப்போம்ப்பா, இப்போல்லாம் சும்மா விட்டோம்னா தொடர்ந்து அவன் நம்மள்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுவான், இல்லைனா நாமளே அவனை ஊக்குவிச்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் அடுத்தடுத்து இது மாதிரி சின்ன பொண்ணை கடத்தி பணம் கேட்டு மிரட்டுவான், நம்மள்கிட்ட இருக்க கொடுத்துட்றோம், இல்லை அவங்க என்னப்பா பண்ணுவாங்க, நான் வாங்க நம்ம போய் போலீஸில் கம்மியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல, பவானி ஒன்று சக்தி இதோடு நிப்பாட்டிக்கோ, இதுக்கு மேலே நீ பேசாத, அப்பா நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். சக்தி அமைதியாகிறாரு. இங்கே பணத்தை ரெடி பண்ணி சுந்தரத்தை கொடுக்குறாங்க. சுந்தரமும் நேராக போய் தாசுகிட்ட கொடுத்துட்டு பாபா சிவானி அரசலான்னு முடிவு பண்ணி போகிறாரு. ஆனால் சக்தி அதுக்குள்ளே அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிடுறாங்க, இது மாதிரி எங்களுக்கு ஒரு கால் வந்து எங்கள் பொண்ணு கடத்திட்டாங்க, பணத்தை கொடுத்து மீட்க போகிறோம், நீங்கள் அந்த ஸ்பாட்டு வந்து எப்படியாவது அவங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே போலீஸ் வந்து அங்கே ரெடியாக நிற்கிறாங்க. நம்ம சுந்தரம் போய் பணத்தை கொடுக்கும்போது தாசு சிவானியை விட்டுட்டு பணத்தை வாங்கினாரு. வாங்கிட்டு திரும்பும்போது இங்கே சுந்தரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே போலீஸ் சுற்றி வளைச்சி தாஸை பிடிச்சிடறாங்க. தாஸை பிடிச்சி எதுக்காக நீ இந்த பொண்ணை கடத்தின, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்கே தாசு முதல்ல மழுப்புனாலும் லாஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்கிறான். இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சியை வந்து சுந்தரம் கர்ப்பமாக்கிட்டாரு, ஏமாற்றிட்டாரு, அதுக்காக நான் பணம் கேட்டேன், ஆனால் அதை எங்களை அவர் மதிக்கவே இல்லை, எங்களை கொன்னுடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணார், பயமுறுத்தினார், அதனால தான் வேறு வழி இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவருடைய பொண்ணை கடத்திட்டோன்னு சொல்லி இங்கே தாசு எல்லா உண்மையும் சொல்கிறான். அதை கேட்ட சக்தி இங்கே செம்ம ஷாக்காகிறாரு. நீ சொல்கிறலாம் உண்மையாப்போ அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறது எல்லாமே உண்மைங்க அப்படின்னு சொன்னோம்னா சக்திக்கு புரியுது. இதை தான் நான் பொண்ணி சொன்னான், ஆனால் பொண்ணி சொல்லும்போது யாருமே நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிற சக்தி. வீட்டுக்கு போனதும் இங்கே சுந்தரம் சிவானி நடிச்ச சந்தோஷத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அப்போது இங்கே சந்திரசேகர் கேட்குறாரு, சக்தி போலீஸ் அழைச்சி வந்திருக்க, சிவானி வந்துட்டாடா, எந்த பிரச்சனையும் இல்லடா, விட்றா, பணம் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்ல, அப்பா பணம் போனால் போகுதுப்பா, ஆனால் உண்மையான கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்லப்பா, பொன்னி வந்து அன்னைக்கு ஒரு சில விஷயத்தை பற்றி பேசும்போது இங்கே இருக்க எல்லாரும் பொன்னி தப்பாக பேசுனீங்க, ஆனால் உண்மையாலுமே இங்கே சிவானியை கடத்துனதுக்கு காரணம் யார் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்ல, யாருப்பா அப்படின்னு கேட்கவும் சுந்தர மாமா தான்ப்பா அப்படின்னு சொல்லவும் சுந்தர் இங்கே செம்ம ஷாக்காக வருது.
பவானி ஒன்று, என்ன சக்தி, என்ன அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு நீ என் புருஷனை குறை சொல்றியா? ஏண்டா உங்களுக்கு என்னடா பிரச்சனை இப்போது? நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலண்ணா சொல்லுங்கடா, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். அதுக்காக இப்படி சும்மா சும்மா என் புருஷன் மேலே தேவையில்லா பழிய போடாதீங்கடா அப்படின்னு சொல்ல சக்தி சொல்கிறாரு, என்னக்கா புருஷன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியா? உன் நம்பிக்கைக்கு ஏற்றாலும் அவர் கிடையாதுக்கா. இப்போது போலீஸ் சொல்லுவாங்க, நீயே கேளு அப்படின்னு சொல்லவும் போலீஸ் ஒன்று அந்த தாஸை அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்து சுந்தரத்து இங்கே செம்ம ஷாக்காக வர்றாரு. ஆஹா, தாஸா, எப்படி சக்தி பிடிச்சான் தாஸை அப்படின்னு தெரியாமல் திருதுன்னு முடிக்கிறாரு. தாஸ் வந்து இங்கே எல்லா உண்மையும் சொல்கிறான். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் புரியுது, பொன்னி அன்னைக்கு சொன்னது எல்லாமே உண்மை தான். சுந்தரம் உண்மையிலேயே மோசமானவர் தான். அவர் ஒரு பொண்ணை ஏமாற்றி கர்ப்பமாக்கியிருக்காரு. இத்தனை நாளாக நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ப வச்சு முட்டலாக்கிட்டாரு அப்படிங்கிறது அங்கே இருக்க எல்லாருக்கும் அப்போ தான் புரியாது. எல்லாருமே சுந்தரத்தை காரி துப்பாத குறையா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் சுந்தரத்துக்கு இங்கே என்ன பேசுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாரு. தாஸ் அப்போ தான் சொல்கிறான், இவன் நம்பாதீங்க, என் தங்கச்சியுடைய வாழ்க்கைக்கு அடுத்த மாதிரி இன்னும் பல பொண்ணு கூட அவன் நெருங்கி பழகிறான் போல. இவன் உண்மையிலேயே ஒரு மோசமான அயோக்கியன். இவனை வீட்டில் வச்சுக்கிறது ஒன்று தான், உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போடுறது ஒன்று தான் சொல்லிட்டு தாஸ் சொல்லுவோம். தாஸ் அழைச்சிட்டு இங்கே போலீஸ் கிளம்பிடுறாங்க. இங்கே நிற்கிற எல்லாருமே சுந்தரத்தை காரி துப்பாத குறையாக வந்து அவங்கவுங்க 1008 கேள்வி கேட்குறாங்க. சுந்தரத்தால் பதில் பேச முடியாமல் கூனி குறுகி அப்படியே அமைதியாக நிற்கிறாரு.